இன்னைக்கு நாம 2024 ஆடமோட இயக்கத்துல ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் படமா வெளியான டோன்ட் மூவ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகியான ஐரிஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ட்ரெஸ்லாம் மாத்திட்டு அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு வேகமா வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு அங்க இருந்து ஒரு மலை மேல வந்து ஏறிட்டே போறாங்க. அந்த மலை மேல பாத்தீங்கன்னா ஒரு மெமோரியல் வந்து ஒன்னு இருக்கு. ஸோ அங்க வந்து கீழே ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அது வந்து ஒரு சின்ன பையனோட தான் இருக்கு. ஸோ பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மட்டையோ. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு டைம் இந்த இடத்துக்கு வந்து ஹைக்கிங் வந்திருப்பாங்க. வந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் வந்து இறந்து போயிருந்திருப்பான். அந்த பையன் இறந்து போன அந்த துக்கம் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாவே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பையனோட ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு அவங்க பையனை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தோணி இருந்திருக்கும், இனிமே வந்து நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம், இப்படியே இந்த மலை மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடலாமே, நமக்கு வந்து யார் சந்தோஷம் தரான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அங்கிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப அந்த டிப்பு கிட்ட நிற்கும் போது அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பர்சன் வராங்க. அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து அறிமுகமாயிக்கிறாங்க. அப்ப அந்த பர்சன் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வந்து அந்த டிப்பு கிட்ட நிக்கிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியுது. நான் வந்து நீங்க குதிங்க இல்ல குதிக்காம போங்கலாம் வந்து நான் தடுக்க வரல. ஆனா என்னோட பேக் ஸ்டோரி என்னன்றத வந்து நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு டைம் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தாங்க. வரவன் போறவன் எல்லாம் வந்து எனக்கு வந்து சாரின்னு சொன்னானே தவிர எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க வந்து யாருமே இல்ல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா கீழே விழுந்து செத்துட்டா கூட பரவாயில்ல, இழுத்துட்டு கிடந்தா ரொம்ப மோசம்ன்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். அதை கேட்டோன்னே அந்த பொண்ணு மனசு மாதிரி, சரி நம்ம எதுக்கு சாகணும், நமக்கு தான் ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அவர் வீட்டில் இருக்காரு, அவர் கூட போயிடலாம், இந்த எண்ணத்தை வந்து மாத்திக்கலாம் சொல்லி அவன் வந்து நினைக்கிறான். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மலைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் காரை வந்து பார்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கார் எடுக்கிறதுக்காண்டி வந்து ரெண்டு பேர் வந்து போறாங்க. இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ரிச்சர்ட் வந்து அந்த பொண்ணோட காருக்கு பக்கத்திலே வந்து நிறுத்தியிருந்திருப்பான். அதனால அந்த பொண்ணால வந்து கதவை திறந்துட்டு உள்ள போயிருந்திருக்க முடியாது. ஸோ அவன் என்ன பண்றான், சாரி நான் வந்து கவனிக்கல, பக்கத்துல வந்து நிறுத்திட்டே நினைக்கிறேன், இருங்க நான் வந்து கொஞ்சம் காரை தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த வேலையை பார்க்காம உள்ள இருந்து ஒரு குடை மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன மழை வர போகுதுன்னு நினைச்சீங்களா சொல்லி கேட்டோன்னே, இல்ல நான் சும்மா தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வரான். அப்படியே ஐரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், அந்த கொடையில இருக்க ஒரு பட்டனை பிடிச்சி அழுத்திட்டு அந்த பொண்ணு மேல வைக்கிறான். டக்குன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணோட கையையும் காலையும் கட்டி அவனோட அந்த கார்ல போட்டுட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேர் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ என்ன பண்ண போற, என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, நீ தானே சாகலான்ட்டு போன, அதை தான் வந்து நான் இப்போ வந்து செய்ய போறேன் அப்படின்னோடனே இவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கத்தியை வந்து அவளோட பாக்கெட்ல வந்து போட்டிருந்திருப்பான். ஒருவேளை கீழே விழுந்து ஏதாச்சும் ஆச்சு இழுத்துட்டு இது கடந்தா அப்படின்னா டக்குன்னு வந்து கழுத்து அறுத்துட்டு செத்துலாம் சொல்லி அவன் வந்து நினைச்சிருப்பான் போல. ஸோ அந்த மாதிரி ஒரு கத்தியை வந்து பின் பாக்கெட்ல வந்து போட்டிருந்திருப்பான். இப்போ அந்த கத்தியை எடுத்துட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த டேக் ஒன்று வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா கையிலையும் காலையும், அந்த டேகை வந்து இவன் அவுத்துட்டு டக்குன்னு அவனை வந்து அந்த கத்தியில குத்தலான்னு பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருந்து சுதாரிச்சுட்டு அந்த காரை கொண்டு போய் அப்படியே ஒரு மரத்தில் மோதி நிறுத்துறான். ரெண்டு பேரும் அப்படியே மயக்கம் போட்டு வந்து கிடக்குறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த காலில் இருக்க டேகையும் அவுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான். அப்போ தான் அந்த ரிச்சர்ட் வந்து சொல்கிறான், இங்கே பாரு என் கையில் என்ன இருக்குன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அவளும் பார்க்குறான், ஒரு சிரஞ்சு இருக்கு. ஸோ அப்போ தான் அந்த ரிச்சர்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து உனக்கு ஒரு மருந்து வந்து செலுத்திட்டேன், இன்னும் 20 நிமிஷம் தான் எண்ணி, அதுக்கப்புறம் உன்னால நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, பேச கூட வந்து முடியாது, நீ வந்து எப்படி தப்பிப்ப, நான் சொல்றதை கேளு, என் கூட வந்துரு, நான் வந்து உன்னை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து கேட்டிருந்திருக்க மாட்டான். அவளோட கையில பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருந்திருக்கும். அதுல வந்து 20 நிமிஷத்தை வந்து செட் பண்ணி வச்சுட்டு இவன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து ஓடுறான். ஏன்னா அந்த இடமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காடு, யாருமே வந்து அதிகமா வரமாட்டாங்க போல. ஸோ அவன் என்ன பண்றான், வேக வேகமா வந்து ஓட ஆரம்பிக்கிறான். குறிப்பிட்ட நேரத்திலே வந்து அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கையை வந்து அசைக்க முடியாம போகுது, கால் வந்து சரியா நடக்க முடியாம போகுது. இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இடத்துல போயிட்டு அப்படி கீழே விழுந்து ஒளிஞ்சுக்கிறான். இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவனுக்கு தான் தெரியுமே, எப்படியும் 20 நிமிஷம் கழிச்சு அவளே வந்து பேரலைஸ் ஆகி எங்கேயாச்சும் கீழே விழ போறான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிக்கிட்டு நம்ம வந்து அவனோட அந்த ஒரு கேபின் மாதிரி ஒன்று இருக்கும் காட்டுக்குள்ள, ஸோ அந்த இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணியிருந்திருப்பான். அதனால ரொம்ப கேஷுவலா வந்து அந்த பொண்ணை தேடிக்கிட்டே வந்திருப்பான், விசில் அடிச்சுக்கிட்டே வந்திருப்பான். ஸோ அப்படியே அவளை தேடிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகத்துல ஒரே பூச்சியா வந்து ஏற ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவளால் வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. டக்குன்னு கத்திருந்திருப்பான். அவளை பார்த்தோன்னே வந்து பிடிக்கலாம் வந்திருந்திருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், மெதுவா நகர்ந்து அந்த காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று வந்து ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த ஆத்துல வந்து அவன் குதிச்சிடறான். ஓஹோ, நீ வந்து உன்னால ஸ்விம் பண்ண முடியும் வந்து நினைக்கிறியா, என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு போற வழியிலே வந்து இந்த பக்கம் காட்டுக்குள்ள நடந்து வரான். அந்த பொண்ணு என்ன பண்றான், அப்படியே வந்து அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டே வந்து போகுது. குறிப்பிட்ட தூரம் கழிச்சு அவளுக்கு
அவளுக்கே வந்து தெரியுது தன்னால் கை காலை வந்து அசைக்க முடியல. இப்படியே போனால் வந்து நம்ம மூழ்கி செத்துருவோம்னு நினச்சிட்டு அப்படியே வந்து அந்த காட்டோட சைடில் வந்து கரை ஒதுங்குறான். அப்படியே மேலே ஏறி வந்து கிடக்குறான். பட் அவனுக்கு வந்து தெரியல அவன் எந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து அந்த பக்கம் வந்து ஒரு காரை ஓட்டிக்கிட்டு புல்லெல்லாம் வந்து கட் பண்ணிட்டே வந்துருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து கீழே விழுந்து கிடக்கிற வந்து பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்லு. ஸோ அந்த தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஐரிஸ் கிட்ட வந்து பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு, நீ வந்து பேசுவியா, இங்கே பாரு என்ன பாரு அப்படிங்கிறாங்க. அவன் வந்து பேசாமே இருக்கான். ஏன்னா அவளுக்கு மட்டும் தான் தெரியும் பேரலைஸ் ஆயிட்டாங்கன்னு. ஸோ அப்போ அந்த தாத்தா வந்து பல கேள்வி வந்து கேட்குறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா கையையும் காலையும் வந்து அசைக்கவே முடியாது இல்லையா, அதனால கண்ணை வந்து ஒரு டைம் வந்து அடிக்கிறா. தட் மீன்ஸ் எஸ்ன்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. 2 டைம் அடிக்கும்போது நோன்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உன்னால் கையையும் காலையும் வந்து அசைக்க முடியாது, பேசவும் முடியாது சரியான்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஆமான்ற மாதிரி வந்து ஒரு டைம் வந்து கண் அடிக்கிறான். எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, நீ வந்து பேரலைஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து 911க்கு வந்து கால் பண்ணுறேன். உன்னை வந்து நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு வண்டி எடுத்துட்டு அந்த பொண்ணை போட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு 911க்கு வந்து கால் பண்ணலான்னு பார்க்குறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஐரிஸ் என்ன பண்ணியிருந்திருப்பானா கதவை திறக்காத மாதிரி 2-3 டைம் வந்து கண்ணை அசைச்சிக்கிட்டே இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இந்த பில்லுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஒருவேளை சம்திங் ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த கதவை போய் திறக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஐரிஸை வந்து அந்த விண்டோவுக்கு கீழே ஒரு துணியை போட்டு வந்து மூடி இருந்திருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வந்து யாருமே இல்லாத மாதிரி வந்து இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கதவை போய் திறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சர்டு தான் இருந்திருப்பான். அப்போ அந்த ரிச்சர்டு வந்து சொல்லுவான், நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து காரில் வந்துகிட்டு இருந்தோம், ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் வந்து ரொம்ப போதையில் இருந்தான், மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்தான், இந்த பக்கம் தான் எங்கிட்டாச்சும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் வந்து நான் ஒன்றும் பார்க்கலையே, நீங்கள் வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், வேணா நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வரேன், 911க்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணியிருந்திருப்பானா ஃபோன் எடுக்கிறதுக்காண்டி உள்ளே வந்துருப்பாங்க கதவை சாத்திட்டு. ஆனால் அந்த ரிச்சர்ட் என்ன பண்ணியிருந்திருப்பானா கதவை திறந்துட்டு இவர் பின்னாடியே வந்துருப்பான். அதை பார்த்தோன்னே பில்லு வந்து ஷாக் ஆகியிருந்திருப்பாங்க. உன்னை வந்து நான் வெளியில தானே நிற்க சொன்னேன், உன்னை யார் வந்து உள்ளே வர சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ரிச்சர்ட் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து சண்டை போடுறதுக்குலாம் வரல, என்னோட ஒய்ஃப் வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். இவருக்கு வந்து தெரிஞ்சு பிரிவை வந்து நடிக்கிறான்னு சொல்லி வந்து இவர் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி உன்னோட கதையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லுக்கு வந்து இவன் பேசுகிற எதுவுமே வந்து கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுறான்னா 911க்கு வந்து கால் பண்ணுறாரு. அவர் பேசுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு அவரை அடிச்சு போட்டுட்டு அங்கேயே வந்து கொலை பண்ணிட்டு சரி இவளை வந்து தேடி பார்க்குறான். எங்கேயுமே வந்து அவளை வந்து காணா. சரி இந்த வீடு எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த வீட்டையே வந்து கொளுத்திடுறான். அப்படியே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே வருது. அதே சமயம் அந்த விண்டோ ஓரத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐரிஸ் இருக்கா இல்லையா, ஸோ அவள் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவரோட கையை வச்சு மெதுவாக வந்து தட்டிக்கிட்டே இருந்திருப்பான். அந்த சவுண்ட் வந்து அவனுக்கு கேட்டு இருந்திருக்கும். ஆனால் ஏதோ துணி போட்டு மூடிக்குன்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், வெளியில் போயிருந்திருப்பான். காரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். அதை வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்காது. நெருப்பு வந்து பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கும். இவன் நிற்கிறதும் இந்த பொண்ணு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா விண்டோ தான் வந்து கரெக்டான இது அவங்க 2 பேர் பார்க்கும்போது. ஸோ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், டக்குன்னு அந்த விண்டோவோட நாபை பிடிச்சி இழுத்துருந்துருப்பான். அது வந்து க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும். தட் மீன்ஸ் அதுக்குள்ளே வந்து யாரோ இருக்கான்னு நினச்சிட்டு இந்த ரிச்சர்ட் என்ன பண்ணியிருந்திருப்பானா டக்குன்னு போய் அந்த இடத்துல பார்த்துருந்துருப்பான். அவளை வந்து ரெஸ்கியூ பண்ணி அவனோட அந்த காரில் போட்டுட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து புறப்பட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இவனோட பெட்ரோல் வந்து தீர்ந்து போயிருந்திருக்கும். ஒரு கேஸ் ஸ்டேஷனில் போய் நிறுத்தியிருந்திருப்பாங்க. அங்கே கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்டை வந்து கழட்டிட்டு அப்படியே போகலான்னு பார்த்துருப்பான். ஆனால் அவளால் வந்து கையும் காலையும் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அசைக்க முடியும், பட் முழுசாக தூக்க கூட முடியாது. ஸோ அப்படியே வந்து மயக்கம் போட்ட நிலைமையில இருக்க மாதிரி இருந்திருப்பான். ஒரு சின்ன பையன் முதற்கொண்டு வந்து பேச வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளே அவனோட அம்மா வந்து அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த முயற்சி வந்து இவளுக்கு ஃபெயிலாக போயிருந்திருக்கும். அவனு என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கடைக்குள்ளே போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து பெட்ரோலையும் போட்டதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு இவங்க எங்கே போயிருந்திருப்பாங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதே இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த வண்டி யாரோடது பார்த்தீங்கன்னா அந்த பில்லோடது, அதாவது அந்த தாத்தாவோடது. இப்போ அந்த தாத்தா வந்து 911க்கு வந்து கால் பண்ணார் இல்லையா, அந்த கால் வந்து பாதிலே பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருந்திருப்பான். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்க்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி நடுக்காட்டுக்குள்ள வந்து ஒரு வீடு வந்து பத்தி எரியிற விஷயம் வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து போலீஸை வந்து அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. போலீஸ் வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவரோட அந்த வண்டி எடுத்துட்டு தான் இவளை போட்டுட்டு இவங்க 2 பேர் வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. மறுபடியும் இந்த கார் எடுத்துக்கிட்டு இவங்க ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வண்டியை போட்டு பின்னாடி டோ பண்ணி இழுத்துட்டு போயிடலாம் சொல்லி வந்து நினைக்கிறான். ஸோ அதுக்காண்டி வந்து இவன் என்ன பண்றான், அதே மாதிரியே வந்து ஒரு கொக்கியை போட்டு கனெக்ஷன் மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்துடுறாரு. அவர் பார்த்தோன்னே வந்து சஸ்பீசியஸாக இருக்குன்னு நினச்சிட்டு அவன் கிட்ட வந்து பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவகிட்ட வந்து பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் வந்து பேசாமல் இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவன் வந்து ஹலோ ஆஃபீஸர், இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து அவள் வந்து போதையில் இருக்கா, அவளால் வந்து பேச முடியாது, என்ன வேணா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு அந்த ரிச்சர்ட் வந்து பேசியிருந்திருப்பான். சரி உங்களோட
ஐடியை வந்து கொடுங்க, இந்த மாதிரி இந்த கார் வந்து வேற ஒருத்தவங்களை விட்டு நினைக்கிறேன், இது சம்பந்தமா எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேட்குறாங்க. இவனு என்ன பண்றான், அவனோட அந்த ஐடியை வந்து காட்டுறான். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை காட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க பேர் என்ன சொல்லி கேட்டோன்னே அப்பதான் அவன் வந்து சொல்லுவான் என்னோட பேர் வந்து ஆண்ட்ரூன்னு. ஸோ அவனோட உண்மையான பேர் வந்து ஆண்ட்ரூ. அவன் வந்து ரிச்சர்ட்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே வந்து போய் சொல்லியிருந்திருப்பான். சரி எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்கன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து கார் எடுத்துட்டு காலையிலே வந்து ரொம்ப போதையில ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி மரத்துல வந்து மோதிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காண்டி இங்க வந்தேன், என்னோட இன்னொரு கார் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இது வந்து அவருக்கு கன்வின்ஸாவே இருந்திருக்காது. அதே சமயம் அந்த ஐரிஸ் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இவங்க 2 பேரும் வந்து அந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கையை அசைச்சு அவரோட சீட் பெல்ட்டை வந்து அவுத்துட்டு அப்படியே அந்த விண்டோவோட அந்த ஜன்னலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறக்க பார்க்குறான். அந்த சவுண்டு கேட்டோம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இருங்க நான் வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. அப்பா வந்து ஹெல்ப்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. இவருக்கு வந்து புரிஞ்சு போயிருது. டக்குன்னு அவன் என்ன பண்றான், ரிச்சர்ட் வந்து கொஞ்சம் பக்கத்துல நெருங்க பார்க்குறான். அப்ப அந்த போலீஸ்கார் சொல்றாங்க பக்கத்துல வராத இல்லைன்னா உங்களை வந்து சுட்டுருன்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த ரிச்சர்ட் என்ன பண்ணிருப்பான், டக்குன்னு கீழே இருக்க அந்த கொக்கி இருக்கு பாத்தீங்களா, 2 வண்டிக்கு கனெக்ஷன் போடுறதுக்கு, அந்த கொக்கி எடுத்து வேகமா வந்து அந்த போலீஸ்காரர் தலையிலே வந்து அடிக்கிறான். அதோட அவர் கீழே விழுந்து அப்படியே அடிச்சு அவரே வந்து கொன்னுறான். அவரு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மண்ணெண்ணை எடுத்து அந்த காருக்குள்ள அவரை உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஊத்தி விட்டு அந்த வண்டியை வந்து கொளுத்தி விட்டுறான். இந்த பக்கம் இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவனோட கார்ல இருக்க அந்த பழைய ஊசிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஊசி அது எல்லாத்தையும் வந்து எடுத்து இப்ப புதுசா இருக்க இந்த வண்டிக்குள்ள வந்து போட்டு வச்சிருந்திருப்பான். இப்ப இவங்க வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புற அந்த கேப்ல நம்ம ஐரிஸ் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அந்த ஊசி எடுத்து அவனுக்கு தெரியாம வச்சிருந்திருப்பான். இப்போ இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்பா வந்து கேட்குறான், சரி என்னை வந்து நீ கொல்லணும்னு நினைச்சா நான் வந்து அந்த மலையில இருந்து கீழே குதிக்கும் போது என்னை வந்து விட்டுருந்துருக்க வேண்டியதானே, என்னை ஏன் வந்து நீ காப்பாத்துறேன்னு சொல்லி கேட்டோன்னே, இங்க பாரு நான் வந்து உன்னை வந்து காப்பாத்தல, நீயா தான் வந்து நான் ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்ட, நீயே தான் வந்து மனசு மாறின, இதுக்கு எனக்கு வந்து சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்றான், அவங்க 2 பேரும் வந்து காரை ஓட்டிக்கிட்டு இவனுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஸோ அவங்க சின்ன பொண்ணு வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இவனுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி அப்பா நீங்க வந்து எங்க இருக்கீங்க, இந்த வீக்கெண்ட் வந்து நானும் அம்மாவும் உங்களோட கேபின் வந்து இருக்குன்னு சொல்றாங்க, அந்த கேபினுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்டோன்னே நீ வந்து போன அம்மா கிட்ட கொடுன்னு சொன்னோன்னே அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லாங்க, இந்த மாதிரி என்னங்க இந்த வீக்கெண்ட் வந்து நாங்க அங்க வரலாமான்னு சொல்லி கேட்டோன்னே சரி வாங்க 10 மணிக்கு மேல வாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா இந்த கேபின்ல தான் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த மாதிரி வீக்கெண்ட் ஒவ்வொரு பொண்ணுங்களா இல்லைன்னா பசங்க யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி தனியா வரும்போது அவங்கள கடத்திட்டு வந்துட்டு அங்க இருக்க அந்த ஒரு ஏரியில போட்டு கொலை பண்ணிட்டு அங்க இருக்க அந்த கேபின்ல போய் செட்டில் ஆயிருவான். ஸோ அதனாலதான் இவன் என்ன பண்ணியிருப்பானா, ஒவ்வொரு டைமும் இவங்க வீட்டுல வந்து கேட்கும் போது இந்த கேபினுக்கு வந்து கூட்டிட்டு போகாம இருந்திருப்பான். இப்போ இவங்க வந்து வரணும்னு சொன்னோன்னு இவன் என்ன பண்ணியிருப்பான், இவனோட பிளான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இந்த மாதிரி இந்த பொண்ணை வச்சுட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதனால அவன் என்ன பண்ணியிருப்பானா, அதுக்குள்ள வந்து இவளை எப்படியாச்சும் கொண்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு ஏரியில வந்து கொலை பண்ணி தூக்கி போட்டுறான்னு சொல்லி நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான், வேகமா காரை ஓட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க கேட் வந்து லாக்ல இருந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இவன் என்ன பண்ணியிருப்பானா அவளோட கையையும் காலையும் மறுபடியும் கட்டியிருந்திருப்பான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருப்பான், அங்க இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஊசி எடுத்து அவனோட தொடையில வந்து குத்திருந்திருப்பான். ஆனா அவளால வந்து கையை வச்சு புஷ் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏன்னா அதை வந்து அழுத்தினாதானே அந்த மருந்து அவனுக்குள்ளேயும் போய் அவனும் வந்து பேரலைஸ் ஆவான். அதை கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குன்னு அந்த மருந்தை வந்து கீழே அடிச்சு விட்டுட்டு என்னையே வந்து கொலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளோட கையையும் காலையும் கட்டிட்டு இப்போ அவன் என்ன பண்ணியிருப்பானா அப்படியே இவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டே போயிட்டு அந்த போட்ல வந்து போட்டு இருந்திருப்பான். 2 பேருமே வந்து அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட தூரம் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவ வந்து சொல்லுவான், இவளால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்க முடியும், ஏன்னா அந்த மருந்து தானே, அதுவும் கொஞ்ச நேரத்துல வந்து அது எப்படியும் வந்து அதோட பவரை இழந்துகிட்டே தானே வரும். ஸோ அதனால வந்து இவளால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேசவும் கைகால வந்து அசைக்கவும் முடிஞ்சிருக்கும். இந்த ரிச்சர்ட் என்ன பண்ணியிருப்பானா, அவங்களோட அந்த காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு கத்தி எடுத்து அவனோட பாக்கெட்ல வந்து வச்சிருந்திருப்பான். ஸோ இப்போ அது வந்து இவளுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பானா, எனக்கு வந்து கடைசியா ஒரு ஆசை இருக்கு, கொஞ்சம் என் பக்கத்துல வாங்கலே சொல்லி அவன் வந்து கூப்பிடுவான். என்னோட கையை மட்டும் அவுத்து விடுங்க, என்னாலதான் வந்து நீச்சலும் அடிக்க முடியாது, நான் எப்படி வந்து என்ன தூக்கி போட்டீங்கன்னா வந்து நான் சாக தான் போறேன், கையை மட்டும் அவுத்து விடுங்கிற மாதிரி வந்து அவ கேட்டிருந்திருப்பான். சரி கடைசி ஆசை தானே சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், பக்கத்துல வந்துட்டு அவளோட கையை வந்து அவுக்க பார்த்துருப்பான். அந்த கேப்ல அவன் என்ன பண்ணியிருப்பானா, டக்குன்னு அந்த கத்தியை புடுங்கிட்டு அப்படியே வந்து அவனோட மூஞ்சிலே ஒரு குத்தி இருந்திருப்பான். அவன் அப்படியே பதறிட்டு கீழே விழுந்திருப்பான். அவனோட பாக்கெட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி இருந்திருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்து அவன் என்ன பண்ணியிருப்பானா, இவளை வந்து எய்ம் பண்ணி சுட பார்த்துருப்பான். இவன் வந்து அந்த போட்டை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்ததுனால அவனோட குறி வந்து வேற இடத்துல வந்து சுட்டிருந்திருக்கும். அதனால தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவன் அப்படியே என்ன பண்ணியிருப்பானா, கீழே விழுந்திருப்பான். மறுபடியும் வந்து நீச்சல் அடிச்சு அந்த போட்டை வந்து பிடிச்சிட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் இவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த துப்பாக்கி எடுத்துட்டு அவனை வந்து சுட்டிருந்திருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த போட்ல வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இவளும் என்ன பண்ணியிருப்பான், அப்படியே மூழ்கி நீச்சல் அடிச்சு மறுபடியும் வந்து கரைக்கு வந்து சேர்ந்திருப்பான். இந்த பக்கம் இவனும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்து சேர்ந்திருப்பான். இப்ப இவன் என்ன பண்ணியிருப்பான், அப்படியே நடந்து போறான். அந்த பக்கம் கரை ஒதுங்கி கிடக்கிற அந்த ரிச்சர்டை வந்து பாக்குறான். அப்போதைக்கு அவன் கிட்ட வந்து சொல்றான், நானே வந்து சாகலான்னு தான் போனேன், ஆனா உன்னை
சொன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தங்கிட்ட இருந்து நானே தப்பிச்சிட்டேன். இனிமே என்ன இந்த வாழ்க்கைனா எனக்கு வந்து பெருசா ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து எப்படி இருந்தாலும் இனிமே வந்து நான் வாழ கத்துப்பேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களோட பையனை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அந்த பையனை வந்து பாக்குறதுக்காண்டி மறுபடியும் அந்த ஆக்சிடென்டான இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க மனசு மாதிரி இனிமே நம்ம வந்து வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு நினைச்சிட்டு அந்த மலையிலேருந்து கீழே குதிச்சு செத்துலான்னு வந்து பாக்குறாங்க. அப்போதைக்கு ஒருத்தன் என்ன பண்றான், அவகிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவளை வந்து சாக விடாம தடுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா இவளை வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பான். அப்பதான் அவளுக்கு வந்து தெரியும் இவன் வந்து ஒரு பெரிய சீரியல் கில்லர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து இவ தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து உணர்ந்துட்டான், நானே வந்து சாகறதுக்கு தான் போனேன், லைஃப் வந்து வெறுத்து போய், ஆனா இப்படி ஒருத்தனும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கடத்தி கொலை பண்றான். இவன் கிட்ட இருந்தே நம்ம வந்து இவ்வளவு போராடி இந்த வாழ்க்கையை வந்து நம்ம திரும்ப பெற்றுட்டோம். இனிமே வந்து நான் எதுக்கு வந்து சாக போகணும், இந்த வாழ்க்கை வந்து திரும்ப கிடைக்காது. ஏன்னா இந்த படத்துல வந்து இவ ஃபர்ஸ்ட் வந்து விழுந்து செத்துருந்தா அப்படின்னா அங்கேயே வந்து படம் முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவன் வந்து ஆசை காட்டி இவகிட்ட பேசினோன்னு அவன் என்ன பண்ணிட்டான், இவனை நம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவளை வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பான். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், சாகணும்னு நினைச்சிருந்தா சரி செத்துலாம் சொல்லி விட்டுருந்துருக்கணும். ஆனா மறுபடியும் வந்து தான் உயிர் பொழைக்கும்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து இவ்வளோ போராட்டம் வந்து நடத்திருந்திருப்பான். கடைசியில் வந்து அவன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டான், உயிரோட மதிப்பு வந்து எவ்வளோ முக்கியம், வாழ்க்கை எவ்வளோ முக்கியன்றதை புரிஞ்சுட்டு இதை உணர்த்தினா அவனுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு தான் வந்து போயிருந்திருப்பான். இதோட தான் அந்த படமும் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து போய் செத்துடலாம் அப்படின்னு மட்டும் வந்து எந்த ஒரு டைம்லையும் வந்து நீங்கள் முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்து மிக மிக ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து கிடைக்கும். அது நல்லதோ கெட்டதோ அது போகிற வழியை வந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதை வந்து ரொம்ப மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அதில் வந்து ஃபெயிலியர் நமக்கு வரும், கண்டிப்பாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காகலாம் வந்து நம்ம தோண்டு போயிடக்கூடாது. மறுபடியும் வந்து நம்ம எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படியே கீழே வந்துட்டாலும் இந்த மாதிரி தவறான வழிக்கு மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஸோ அதை பற்றி உணர்த்துற ஒரு படமாக தான் இந்த படத்தை வந்து நான் பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து எந்த விதமான அடல் கண்டென்ட் கிடையாது. இந்த படத்தை ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஓரளவு வந்து ரொம்ப நீட்டாக தான் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கில் ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். டோட்டலாகவே இந்த படத்தில் வந்து ஒரு 4 கேரக்டர் தான் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாத படங்கள் இந்த படமும் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படங்கள் இந்த படமும் ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.